ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுத்தது 1 பேதுரு 5:7 வாசிப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அநேக வேளைகளில் நாம் கலங்கி தவிக்கிறோம். யாருமே என்னை விசாரிக்கிற மாட்டேங்கிறாங்களே, யாருமே என்னை கேர் பண்ண மாட்டேங்கிறாங்களே. I tell you my brother, Jesus cares for you. ஆண்டவர் உன்னை விசாரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். இயேசு உன்னை விசாரிப்பார். நீ தனி மரமா இருக்கலாம், உன் தோட்டத்துல நீ மட்டும்தான் தனியா நிற்கலாம், தண்ணீர் இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் உன்னை விசாரிப்பார். ஆண்டவர் உனக்கு நீர் பாய்ச்சுவார். உனக்கு தேவையான அனைத்தும் ஆண்டவர் தருவார். The Lord will provide. ஆபிரகாமுக்கு மலையிலே பலியிடுவதற்கு ஆடை ஏற்படுத்தினவர். உனக்கு வேண்டிய அனைத்தையும் அவர் ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்கிறார். நீ கவலைப்பட வேண்டாம். மகனே, மகளே, நீ கவலைப்படாத. உனக்கு தேவையானது ஏற்ற நேரத்தில் ஏற்ற விதத்தில் சந்திக்கப்படும். கர்த்தர் எல்லாவற்றையும் முன்குறித்து இருக்கிறார். உன் கவலை எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்துவிடு. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. கவலைப்படாதிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 21 நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆகாரை குறித்து. யார் இந்த ஆகார்? அடிமை பெண்ணாக ஆபிரகாமுக்கு இருந்தவள் இன்றைக்கு அவளுடைய மனைவியாய் இருந்து தள்ளப்பட்டவளாய், நொறுங்குண்டவளாய், சேற்றரவற்றவளாய் வனாந்தரத்திலே ஒரே ஒரு துருத்தி தண்ணீரோடு கண்ணீரோடு நடந்து சென்றார். இப்போது அந்த துருத்தியில் உள்ள தண்ணீரும் முடிவடைந்து விட்டது. கண்ணீர், கவலை. யார் என்ன விசாரிக்கிறார்? யார் என்ன பாதுகாப்பா? யார் என்ன ஆதரிப்பா? ஐயோ, என் குழந்தை சாக போகுது. எப்படிப்பட்டவள் இந்த ஆகார்? 16 வாசிச்சோம்னா, ஆண்டவருக்கு பெயர் வைக்கிற, நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆண்டவருக்கு பெயர் வைத்தவள். ஆண்டவர் ஏற்கனவே இவளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே ஆகாருக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணாரு. நான் உன் குழந்தைய பெரிய ஜாதி ஆக்குவேன், அவனை பெருகுவான், அவன் பெரிய பராக்கிரமசாலியா இருப்பான். ஆனா வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்கே போயிற்று? ஆண்டவர் வாக்கு தந்தது உண்மைதான். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில சம்பவிக்கிற காரியங்கள் வாக்கு தத்தத்துக்கும் சம்பவிக்கிறதுக்கும் சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்படி கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உண்மைதான். நீ நல்லா இருப்ப, அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். சமாதானம் இருப்பேன்னு தான் சொன்னார். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை, என் சூழ்நிலை சரியில்லை. அங்கலாய்ப்போடு கூட இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். யாருமே என்ன பார்க்காட்டாலும், ஆண்டவரே நீங்க என்ன பார்த்தீங்களே அப்படின்ட்டு ஆண்டவருக்கு பேர் வைத்தார். நீர் என்னை காண்கிற தேவன். ஆனா அதே ஆகார் இன்றைக்கு அழுகிறாங்க. ஐயோ, பிள்ளை சாக போ. ஒரு காலத்துல நீங்க விசுவாசத்துல நல்லா சிறந்தோங்கி இருந்திருக்கலாம்.
ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை நினைத்து அவரை துதித்து பாடி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை கடந்து போக முடியாமல் திணறி கொண்டு அழுது கொண்டு எதிர்கால நம்பிக்கையற்றவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். ஆனால் உங்களுக்கு தான் இந்த வார்த்தை, ஆகாரனை கைவிடலை, வனாந்தரத்தில் அவன் மகனை நான் கைவிடலை. ஆண்டவர் வேத வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 21:17 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவருக்கு உங்கள் அழுகுரல் தெரியும், நீங்கள் அழுகுவது தெரியும், உங்கள் அங்கலாய்ப்பு தெரியும். அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறார். ஏசாயா 54:11 முதல் 13 வரை வாசித்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே. சிறுமை, பெருங்காற்றில் அடி, தேற்றதுக்கு யாருமே. அப்படிப்பட்டவர்கள் நிலைமையில நீங்கள் இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி செய்து நீல ரத்தினங்களால உன் அஸ்திபாரத்தை செய்வேன். அல்லேலூயா. உன் அஸ்திபாரங்கள் நீல ரத்தினங்களாக இருக்கும், உன் பலகணிகள் பளிங்கும், உன் வாசல்கள் மாணிக்க கற்களும், உன்னுடைய மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆகும்படி ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிப்பார். உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார்ல, நான் இதை செய்வேன் சொன்னார்ல, அதை செய்து முடிப்பார். கவலைப்படாமல் பொறுமையோடு காத்திருங்க, கவலைப்படாதீர்கள். பொறுமையா கடக்கணும். யோபுவின் பொறுமையை பாருங்க, எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்தான். நிந்தையான வார்த்தைகள், அவமானமான வார்த்தைகள், தன்னை மதித்தவர்கள் எல்லாம் தன்னை ஏளனமாய் பார்க்கிற ஒரு சூழ்நிலை. அவனுக்கே ஒரு நம்பிக்கை இல்லை. ஆகவேதான் அவர் சொல்றார், ஒரு மரத்திற்காவது நம்பிக்கை உண்டு, தண்ணீரின் வாசனை அது மேல பட்டுச்சுன்னா துளிர்க்கும். ஆனா என் வாழ்க்கை நம்பிக்கை இல்லாம போச்சு. நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, ஆகாரை நான் கைவிடல, ஆகாரின் பிள்ளைய நான் கைவிடல, உன்னை நான் கைவிட மாட்டேன். யோபு இரட்டத்தனையாய் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது போல நீயும் திருப்பிக் கொள்வாய். மகனே, மகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இழந்த அனைத்தையும் ரெட்டிப்பாய் ஆண்டவர் திருப்பிக் கொள்ளும்படியாய் செய்வார். நீங்கள் அவமானப்பட்டு போவதில்லை, நீங்கள் தலை குனிந்தபடி போவதில்லை. உங்களுடைய வாழ்க்கை திரும்பவுமாக துளிர்க்கும். நீங்கள் திரும்பவுமாக கனி கொடுக்கிற மரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். கர்த்தரே அதை செய்து முடிப்பார். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கவலைப்படுறதுனால ஒரு நஷ்டம் ஆண்டவருக்கு இல்லை, உங்களுக்கு தான் நஷ்டம். ஆனா நீங்க கவலைப்படும் போது ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அவரும் சேர்ந்து அழுவார். லாசரு வீட்டுல லாசரு இழந்து விட்டார் என்று கேள்விப்பட்ட போது ஆண்டவரும் சேர்ந்து அங்க அழுகிறார். மார்த்தாள் மரியாள் கண்ணீரை பார்த்த உடனே அவருக்கு அழுக தாங்க முடியல. நீங்க கண்ணீர் வடிக்கும் போது அவர் கண்ணீர் வடிப்பா. என் மக அழுகிறாள, அவர் நினைச்சுக்கலாம், நான் தான் இப்ப எழுப்ப போறேனே, எதுக்கு அழுதுட்டு இருக்கணும், ஏன் அழுற, விசுவாசம் இல்லையா மார்த்தாளே? ஆண்டவர் சீஷர்களை பார்த்து அநேக இடங்கள்ல விசுவாசிக்கிறாயா, விசுவாசத்துல ஏன் அற்ப விசுவாசமா இருக்கிறீங்க அப்படின்ட்டு சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் மார்த்தாலும் மரியாளும் அழும்போது ஆண்டவர் சேர்ந்து கண்ணீர் வடிக்கிற. உங்கள் விசுவாச குறைவினாலே சில நேரம் கவலைப்பட்டு நீங்கள் அழும்போது ஆண்டவர் ஏன் விசுவாசிக்கலன்ட்டு உங்களை அதட்ட மாட்டார், உங்களை கடிந்து கொள்ள மாட்டார். அதற்கு பதில் அவரும் அங்கலாய்ப்பார், அவரும் அழுவார். குறைய மாற்ற போறது உண்மைதான், லாசரு உயிரோட வெளியே வரப்போறது உண்மைதான். ஆனா
இயேசு அங்க கண்ணீர் விட்டார். காரணம் என்ன? நீங்கள் அழுவதை பார்த்து உலகம் சிரிக்கலாம், ஆனால் நீங்கள் அழுவதை பார்த்து ஆண்டவர் அழுவார். என் மகனே, மகளே, சோர்ந்து போகாத. உன்னை விசாரிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை விசாரிப்பார். மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களை மாற்றி என்ன செய்கிறாரா? உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உன் பிள்ளைகள் எல்லாரும், எத்தனை பிள்ளை இருக்கோ அத்தனை பிள்ளைக்கும் நானே டீச்சரா இருப்பேன். I will teach them to walk in the way they should go. ஆண்டவர் போதித்தா எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், வாக்கு பண்றார், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இன்னைக்கு அநேக குடும்பங்களில பிள்ளைகளால வேதனை. ஐயோ, என் பிள்ளை குடிச்சிட்டு இருக்கிறான், என் பிள்ளை ஊதாரியா இருக்கிறான். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை விசாரிப்பார். கட்டாயம் உங்க பிள்ளை மாறுவான். கட்டாயம் உங்க பிள்ளைய ஆண்டவர் மாற்றுவார். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களையும் ஆண்டு கொள்ளும். நீங்க என்ன செய்யணும்? கவலை தொண்டை அடைக்கும் போது, ஐயோ பேசுறதுக்கு வார்த்தை கூட இல்லையே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க கடந்து போவீர்களானால் தேவனுக்கு அதை தெரியப்படுத்துங்க. தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எசேக்கியா ராஜா எதிரிகளுடைய நிந்தனையினால, தூஷணைகளினால கவலைப்பட்டு அரண்மனையிலேயே அழல, நேர தேவ சந்நிதிக்கு போறான். அந்த காலத்துல தேவாலயத்துல போய் தான் ஜெபிக்கணும். ஆனா இன்றைக்கு நம்ம வீட்டுல இருந்தும் ஜெபிக்கலாம். அன்றைக்கு அழுறான், தேவனுடைய பாதத்துல என்ன பண்றான்? போய் அழுறான். ஆண்டவரே பாருங்க, நீங்களே பாரு என்ன நடந்தது, என்ன நடந்தது. வேத வசனம் சொல்லுகிறது, எசேக்கியா ராஜாவை போல அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் யாரும் கர்த்தர் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கலப்பா. அவன் அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சான். நம்பிக்கை வச்ச அவனை ஆண்டவர் வெட்கப்படுத்தினாரா? இல்லை. எதிரிகள் யாரு அவனை தூஷிச்சாங்களோ அவங்களே வெட்டுண்டு போனார்களே தவிர இவனுடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க செய்தார். அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். அவர் உங்களை விசாரிப்பார், அவர் உங்களை விசாரிப்பார், அவரே உங்களை விசாரிப்பார். உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலைப்படாதீர்கள். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறீர் என்பதை குறித்து தியானித்து இருக்கிறோம்ப்பா. நீங்கள் எங்களுடைய பாதைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க. நாங்கள் கடந்து செல்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு தெரியும். கர்த்தர், நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட ஆசீர்வதிப்பீராக. விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை என்று கலங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேற்றுவீராக. அவர்கள் கடந்து செல்கிற பாதையில் இருக்கிற கற்களை, முற்களை கர்த்தர் அகற்றி அவர்கள் நல்ல ராஜ பாதையில நடப்பதற்கு கர்த்தர் அனுக்கிரகிப்பீராக. வல்ல நல்ல நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.